மனநல தொந்தரவுகள் முக்கியமாக இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி போன்ற நியூராட்டிக் டிசார்டர்ஸ்க்கு எடுத்தோடனே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை மீட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ரேர். ஏன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிக்மா. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம், இது வெளியே தெரிஞ்சால் இந்த சொசைட்டிக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தெரிய வந்தாலோ நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்ற பயம். ரெண்டாவது, இந்த தொந்தரவுக்குலாம் உண்மையிலே போய் டாக்டரை பார்க்கணுமா, இதெல்லாம் தானாகவே விட்டால் சரியாயிரும் அப்படிங்கிற எண்ணம். ஒருவேளை இந்த தொந்தரவே அதிகமாகுது அப்படின்னாலும் அவங்க ஃபஸ்ட்டு எங்கே பார்க்கணும்னு தெரியாமல் போய் பார்க்குற இடம் வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரோ தான். ஸோ அப்படி அந்த டாக்டர்ஸ் தான் வந்து இந்த பேஷண்ட்ஸை வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை சைக்கியாட்ரிஸ்ட்டை வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் கிடைக்குது அந்த தொந்தரவுக்குன்னா, அந்த தொந்தரவு முழுமையாக சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே ரேர் தான். ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம டிப்ரெஷன் எடுத்துக்கிறோம். ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மூளையில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சேஞ்சு கொண்டு வருது. அதாவது ரசாயன மாற்றம்னு சொல்லுவோம். அப்புறம் தான் வந்து டிப்ரெஷன் வந்து வருது. ஸோ இங்கே ரெண்டு விஷயங்கள் இருக்குது டிப்ரெஷன் காஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து அந்த ரசாயன மாற்றம். ஸோ இங்கே நம்ம ரெண்டுத்தையுமே ட்ரீட் பண்ணணும். இந்த மாத்திரைகள் வந்து இந்த வெறும் வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இந்த ரசாயன மாற்றத்தை மட்டும்தான் சரி செய்யுமே தவிர்த்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங்காக இருக்கட்டும், தெரப்பீஸ் கொடுக்கும்போது தான் முழுமையாக டிப்ரெஷன் சரியாகும். அது இல்லாமல் டிப்ரெஷனுக்குன்னே 20க்கும் மேற்பட்ட மருந்துகள் இருக்குது. அதில் எது அந்த பேஷண்ட்டுக்கு சூட் ஆகுன்றது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தான் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி